பைக்கில் போகாதீங்க. சொல்லு ப்ரோ சொல்லு ப்ரோ. பின்வலிவு அதிகமாக இருக்கும். ரீசெண்டாக ஃப்ளைட்டு 5000 ரூபா புக் பண்ணி. ஐயோ சங்கட்டம். இது எப்படி எடுப்பாங்க? கிளம்பி வந்துட்டான். இப்போ வந்துட்டு சித்தப்பா வயிறாங்க அப்படின்னு பேசுகிறான். இப்போ திடீர்னு போக முடியாது. வந்ததுதான். ஹே गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு டே 2ல வந்து பெங்களூர்ல இருக்கோம். ஸோ ப்ரோ யாருன்னு பார்க்காதீங்க. நேற்று நமக்கு ரூம் கொடுத்து ஹெல்ப் பண்ணதே ப்ரோ தான். ஸோ டக்குன்னு வந்து 1 செகண்ட் தான். எப்படி ப்ரோ தோணுச்சு உங்களுக்கு? 1 செகண்ட் இல்லை தெரியல. ஸோ வந்து ஆனால் ப்ரோ வந்து கிருஷ்ணகிரி தான். இங்கே வந்து பிஜி ஹாஸ்டலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வந்து இவர் என்கிட்ட வந்து வழி கேட்க வந்தார். ஸோ அப்படியே எக்ஸாக்டாக நானும் ரூம் இருக்கான்னு கேட்டேன். நீங்கள் வந்து ஏறணும்னு தங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்படியே தங்க வச்சிட்டாப்ல. தங்க வச்சுட்டு அப்படியே காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துட்டு சரி அப்படியே நம்ம இதுக்கப்புறம் மூவ் ஆன கிளம்பு அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ உண்மையிலேயே இந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. ட்ராவல் ஆனால் இப்படி ஏதாவது மாதிரி தான் நடந்துகிட்டே இருக்குது ட்ராவலில். அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ். ஸோ அது மாதிரி நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. இந்த ப்ரோ மாதிரி நிறைய ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ வந்து இன்னைக்கு டே 2ல நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம், நான் போகிற உங்களுக்கு காட்டுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கு வந்து பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ வந்து நமக்கு வந்து இவர் தான் நம்ம வந்து நைட் ஸ்டே பண்ண வச்சார். யாருன்னே தெரியாது. ஆனால் நைட் ஸ்டே பண்ண வச்சுட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துட்டு ப்ரோக்கு டாட்டா பாய் சொல்லி கிளம்பியாச்சு. தேனி பக்கம் வந்தால் வாங்க சொல்லியிருக்கேன். ஸோ கிளம்பி அப்படியே பெங்களூரில் எங்கே போது தெரியாமல் அப்படியே மேப் போட்டு சுற்றிக்கு இருந்தேன். அந்த ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லை. ஸோ வந்து இங்கே வந்து நீங்கள் ஐஃபோன் எதுவுமே போபோவில் வைக்காதீங்க. அது வந்து கொஞ்சம் சென்சர் அடியாகும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த மேப் போட்டு வந்து கொஞ்சம் பெங்களூர் மெஜஸ்டிக் போகலான்னு சொல்லி அங்கே போய்கிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் மெயின் ஏரியா. ஸோ அங்கே போயிட்டு ஃப்ரெண்டு ஒரு பையன் இருக்கான். அவனை கால் பண்ணி கூப்பிட்டு ஏதாவது பேசலாம் பார்த்து தான் போய்கிட்டு இருக்கேன். என்னோடய மைக் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இன்ஸ்டா 360 மைக் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால தான் இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அப்படியே உங்களுக்கு இங்கே போயிட்டு என்னென்னு கண்டினியூ பண்ணுறேன். சரியா? ஸோ வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, MT/16 சொல்லிட்டு. ஸோ வந்து பெங்களூருக்குள்ள நடந்து இவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. சரியான டிராஃபிக், நகரவே முடியல. வெயில் வேறு அந்த வெயில் அடிக்குது. ஸோ இதில் டிராஃபிக்கில் மாட்டிக்கிறேன்னா ஐயோ செம்ம கடுப்பாச்சு. நம்ம ஊரில் ஈஸியாக பூந்து போவோம், எங்கேயுமே டிராஃபிக் இருக்காது. ஸோ வந்து இங்கே அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. நான் நின்று பார்த்தேன், கடுப்பாச்சு. அப்புறம் வண்டி ஆஃப் பண்ணிட்டு வர மாட்டேன். அந்த டிராஃபிக்லேருந்து கிளம்பி பார்த்தா இந்த டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். எங்கே பார்த்தாலும் டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. ஸோ பக்கத்தில் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அக்கா இருந்தாங்க. அவங்களுக்கு என்கிட்ட பாக்கெட்லேருந்து அமௌண்ட்டு 20 ரூபா அதை எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு 3000 வந்துட்டோம். பாய்ஸ் வந்து வந்துட்டுருக்காங்க சென்னையிலேருந்து. அவங்கள மீட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராஃபிக்கில் புது போய் நான் ஏதாவது சாப்பிட்டு அப்படியே அவங்கள மீட் பண்ணுறப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன். இந்த டிராஃபிக் மண்டைக்கேடுது. நம்ம ஊரில் ஈஸியாக புது போவோம். ஆனால் இங்கே இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. ஒரு ஏரியா விட்டு இன்னொரு ஏரியா போகிறதுக்கே ஒரு 1/4 மணி நேரம் ஆகுது. வாயா நல்லவனே, என்ன ஆச்சு? நல்லா இருக்கியா? ஒரு தட்டு எடுத்து வந்துருக்கோட்ருக்கு. ஒரு தட்டு வந்துருக்கோட்ருக்கு. சரியான ஓட்டம் இல்லை. கொஞ்சம் தூரம் சரியான ஓட்டம். ஹலோ மச்சான், அந்த நீங்கள் அடுத்தது லொக்கேஷனு அதுலேருந்து அப்படியே மேலே வந்து ஒரு டோல்கேட் இருக்கும். டோல்கேட் தாண்டி ஒரு பெட்ரோல் ஹைவேல இருக்கிறேன். ப்ரோ எவ்வளோ போக என்ன சொல்கிறாரு அவன்? என்ன சொல்கிறாப்புல, இந்த மாதிரி அவன் வந்துட்டு அவனுக்கு தெரியாமல் நாளைக்கு அனுப்பிச்சுருவாப்புல. நாளைக்கு போய் ரூமுக்கு போய் ரூம் எடுத்து கால் பண்ணுங்கிறாப்புல. ஃப்ரீயாக பேசணுங்கிறாப்புல. பார்த்துக்கலாம் ஓல்டேஜ் தான் இவ்வளோ வந்துட்டு போனால் தங்கட்டா வருது. வராது முன்னாடி யோசிச்சா பரவாயில்ல. கூகுள் வட்டாப்பில் நம்ம தம்பி வாங்க. ஸோ வந்து ஒர்க் ஆல் ரைட் போகும்போது இவரை மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணி 6 மாதம் ஆச்சு. அப்புறம் இப்போ தான் பார்க்குறோம். ஒருத்தர் வந்துட்டியா 3 மணி நேரம் மீட் பண்ணி இப்போ ஒருத்தரே வந்திருக்கா. ஸோ இன்னும் 2 மணி நேரம் வந்துட்டாங்க. அது வந்து அப்படியே நம்ம கிளம்பிடுவோம். ஓகேவா? ஸோ காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பசங்க வந்துட்டாங்க. நான் 8:30 மணிக்கு வந்தேன். ஆனால் இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ நேரம் கழிச்சு தான் வந்திருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம வண்டி, இது வந்து கோகுல் பதில் வந்திருக்காப்புல. ஸோ இவங்க அப்படியே சென்னையில் வந்திருக்காங்க. அதில் ஒருத்த கூட அவங்க தெரியும். அந்த கிரே கலர் டீச்சர் போட்டிருக்காங்க, அந்த ஜெகனை போட்டிருக்கேன், ஏதோ ஒரு கலரு. ஸோ அதை மட்டும் தான் நமக்கு தெரியும், மற்ற யாரும் தெரியாது நமக்கு. ஸோ அப்படி இப்போ டீயை குடிச்சிட்டு இதுக்கப்புறம் கோவா அடிக்க போகிறோம். பாப்பா அப்படின்னு கொடு.
சும்மா சொல்லி விடு, நான் தேவைப்பட்டா எடுத்துக்கிறேன். ஸோ காய்ஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ அப்படி நானும் ரெடி ஆகிட்டேன். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக எவ்வளோ ஆகுது, மணி 1:15 ஆச்சு. ஸோ கோவா இங்கேருந்து ஒரு 560 கிலோமீட்டர் இருக்குது. என்ன சேர்க்கணும் தெரில, பார்ப்போம் அப்படி கிளம்பிடுவோம். ஸோ இது ஒரு என்எஸ்ஸு, ஒரு எம்டி, ஒரு ஹார்னெட்டு, ஒரு எட்ஃபீல்டு, இது தட்டுப்பாடு. ஸோ கிளம்பி அப்படி வைப்பாக போக போகிறோம். ஸோ அப்படி போகிற வரல இது என்ன ஆச்சுன்னா மைக் ஃபால்ட் ஆகிடுச்சு. ஸோ விளாக் எப்படி வரப்போகுது தெரியல. மூவியில் கண்டிப்பாக விளாக் பண்ண மாட்டேன். ஸோ எல்லாரும் முடிஞ்ச டிப்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஓகே பார்ப்போம், அடுத்த டீக்கில் ஸ்டாப்பில் பார்ப்போம். ஓகே ஸோ காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பெங்களூர்லேருந்து 100 கிலோமீட்டருக்கு முன்னாடி தள்ளி வந்துட்டோம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மணி ஆக போகுது. இன்னும் கோவாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 456 கிலோமீட்டருக்கு. மேக்ஸிமம் மார்னிங் மேலே ஆயிரம் நினைக்கிறேன். ஓட்டோக்குள்ளே சரியான தூக்கம் வருது. ஸோ வந்து இப்போ தான் இந்த ஃபியூல் ஸ்டேஷன் வந்து பெட்ரோல் போட்டோம். அப்படி டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. எல்லா வாட்டியும் டேங்க் ஃபுல் மோஸ்ட்லி பண்ணிட்டாங்க. என்எஸ்க்கு மட்டும் பெட்ரோல் இருக்கிறதுனால பெட்ரோல் போடல. ஸோ அப்படியே நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு டீ கல்லில் நிப்பாட்டிட்டு டீயை பிடிச்சிட்டு இன்னும் எவ்வளோ ஓட்ட முடியுது இல்லை, ஓட்ட முடிஞ்சதில் ஓட்டுறோம், கண்டி பண்ணுறோம். ஸோ வந்து இந்த ட்ரிப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நம்ம பசங்க இல்லாமல் கொஞ்சம் தனியாக போகிறது. ஸோ வந்து ஒரு மாதிரி வைப்பு கம்மியாக இருக்குது. பரவாயில்ல, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குது. தனியாக போகவே மாட்டேன். ஆனால் இது வந்து ட்ரிப் வந்து நம்ம ஊர்லேருந்து பெங்களூரில் தனியாக வந்து மேப் பார்த்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ வந்து எப்படி நம்ம வந்து கிளம்புவோம் பாய்ஸோட. ஓகேவா ரைஸ் டுவர்ட்ஸ் கோவா போகிறோம். கோவாவுக்கு 460 கிலோமீட்டர் இருக்குது. இந்த ஹைவேல எந்த கடையுமே இல்லை, இந்த ஒரு கடை மட்டும் தான் இருக்குது, சாய் கேஃப்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேருந்து ஒரு டீ 30 ரூபாங்கிறாங்க. கொஞ்சம் அமௌண்ட் கூட தான் இருக்குது, ஆனால் பிரச்சனை இல்லை. வேறு டீ எங்கேயுமே டீ கடை இல்லை. ஸோ அதனால் இங்கே டீயை குடிச்சிட்டு 460 கிலோமீட்டர் 8 மணி நேரம் காட்டுது. ஸோ எப்படி போகிறேன்னு தெரில, போகலாம். அப்படி கிளம்பிடுவோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க பாய்ஸு. அப்படி ரெஸ்ட் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம். ப்ரோ ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ அப்படியே ஹாய் ப்ரோ. ப்ரோ ப்ரோ வா ப்ரோ இங்கே ப்ரோ. அப்படியே ஃப்ளைட்டில் போங்க, பைக்கில் போகாதீங்க. சொல்லு ப்ரோ சொல்லு ப்ரோ. பின்வலி அதிகமாக இருக்கும். ரீசெண்டாக ஃப்ளைட்டு 5000 ரூபாய் புக் பண்ணி போயிடுங்க. ரைட் ப்ரோ. உங்கள் நேம் ப்ரோ? உங்கள் நேம்? என் பேர் ஜீவா ப்ரோ. ஃபுல் வைப்பில் இருக்காப்புல வந்து இது ஜெயலு. அப்படியே இவங்களாம் வந்து இதே மட்டும் என்னோடய ஃப்ரெண்டு. இப்போ வந்து எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ இவங்க கூட சேர்ந்து நம்ம கோவா போக போகிறோம். இவர் ஃபுல் டைம் வைப்பில் இருக்காப்புல. நண்பர்களே எல்லாரும் ஒன்றா போகலாம். அப்படி நான் ஓலாம் போகிறோம். லைனா இன்னும் ஒரு 400 கிலோமீட்டர் இருக்குது. காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களை மீட் பண்ணியாச்சு. நான் 8:30 மணிலேருந்து வெயிட் பண்ணால் 11-12 மணிக்கு வந்தாங்க. பெங்களூர்லேருந்து கோவா பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 550 கிலோமீட்டர் இருந்துச்சு. ஸோ அது நைட்டாக ஓட்டுன்னு முடிவு எடுத்துட்டாங்க. நாங்கள் அப்படியே கிளம்பியிருந்தோம். நைட் ஃபுல்லாக ஓட்டி இப்போ விடிஞ்சிருச்சு. இந்த வியூவை பாருங்களேன், கர்நாடகா நம்ம வேற லெவலில் வரச்சு. செம்மையாக இருந்துச்சு, பசேர்னு இருந்துச்சு. அந்த வியூ பார்க்கும்போது நல்லா எனக்கு லடாக் போகிற ஃபீலிங் இருந்துச்சு. அந்த லடாக் போன ஃபீலிங் இருந்துச்சு. ஏன்னா இந்த வந்து ரோட்டில் போனால் கொஞ்சம் வைபாக நல்லா இருந்துச்சு. ஸோ கர்நாடகா வந்து சத்தியமாக வைப்பு கெட்ட வைபாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியல அந்த ஃபுல்லாக க்ரீனிஸாக இருக்கா. இன்னும் வந்து 550 கிலோமீட்டர் போகணும். விடிய ஓட்டிகிட்ருக்கோம். இன்னும் வந்து சேர்ந்த பாருங்கள. ஸோ இடையில எனக்கு தூக்கம் வந்துருச்சு. என் பைக்கை வந்து கூகுள்கிட்ட கொடுத்து நான் பிள்ளைல உட்காந்து பின்னாடி கொஞ்சம் தூங்கிட்டு தான் வந்தேன். இப்போ வந்து ஸோ கொஞ்சம் விடிஞ்சனால எனக்கு கொஞ்சம் நல்லா ஓட்ட முடியும் நம்பிக்கை வந்து இப்போ ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டாப் போட்டு தான் போகிறோம். 100 கிலோமீட்டர் தாட்டி. இப்போ வந்து அடுத்த ஸ்டாப் போடுறப்போ உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். ஓகேவா. கர்நாடகா வந்து சத்தியமாக கெட்ட வைப்பு. நம்ம ஊர் மாதிரியே நேச்சர் இங்கே அதிகமாக இருக்குது. நேச்சர் பச்சை சேர்ந்தா இருக்குது. காய்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம வந்து கோவா போல் நைட்டில் ஓட்டிகிட்டே தான் இருக்கும். ஸோ நைட் வந்து பார்த்தீங்கன்னா 560 கிலோமீட்டர் இருந்துச்சா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிலோமீட்டர் ஓட்டி நிப்பாட்டி டீ குடித்தோம். ஸோ அதுக்கப்புறம் சரியான தூக்கம் வந்துருச்சு. நான் அப்படியே நட்டர்பாடியில் பிள்ளையே நான் உட்காந்துட்டேன். என் வண்டி வந்து கோகுல் ஓட்டினா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 350 கிலோமீட்டர் காட்டுது கோவாக்கு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் விடுஞ்சிச்சு. அதுக்குள்ளே வண்டி எடுத்து இப்போ கொஞ்சம் மூவாக நல்லா தான் இருக்குது. ஸோ பசங்களுக்குள்ள அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. என்ன ஃபோட்டோ சொல்லுவாங்க, நமக்கு ஃபோட்டோ முக்கியம், நம்ம வீடியோ தான் முக்கியம். ஸோ அப்படியே நம்ம வீடியோ ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கேன் வீடியோ எடுத்துலாம் சொல்லி. இப்போ அவன் ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு நம்ம டபுள் கிளம்பிடுவோம். ஃபஸ்ட்டு கோவாக்கு போய் ரூம் எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். அதான் ஃபஸ்ட்டு சரிங்களா.
ஸோ இன்னொன்னா இந்த Insta 360 மைக் வேறு ஒழுங்காக இருக்க மாட்டேங்குது. ஸோ அது வேறு என்ன செய்ய தெரியும் முடிச்சிட்ருக்கேன். பார்ப்போம் அங்கே போய் கோவாவில் போய் கடை இருக்கான்னு பார்க்கணும். ஸோ பார்த்துட்டு கோகுல ட்ரிப் எப்படி இருக்குது? ட்ரிப் எப்படி இருக்குது? ரைட் நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? தூக்கமாக இருக்கா? எப்படி கிளம்பி வந்தேன்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பட் இன்விசிபிள் ஸ்டிக் இருக்குல்ல, அது வந்து என்கிட்ட இல்லை. அந்த பட்ஜெட்னால அது கேட்டிருந்தேன். இவனும் ஃப்ரெண்டை கொடுத்து விட்ட பிறகு ப்ரோ நானும் வரேன் ப்ரோ பண்ணிட்டேன். ஏன்னா நீ சொல்கிறேன் பார்த்தா சரி வாடான்னு கிளம்பி வந்துட்டான். அதுக்குள்ளே நான் நம்பவே இல்லை, கிளம்பி வந்துட்டான். இப்போ வந்துட்டு சித்தப்பா வைறாங்க அப்படின்னு இருக்கிறான். இப்போ திடீர்னு போக முடியாது, வந்தது தான் இருக்க மாட்டேன்னு அடுத்த வீட்டு. சரி அப்படி நாங்கள் முடிச்சுட்டு கிளம்புறோம். ஓகேவா? 5 நிமிஷம் அதா அவனுக்கான ஜெகனம் காணும். அது நிற்கிறான் பின்னாடி. சரியான தூக்கம் வச்சு தூக்கிட்டே தான் வந்து தூக்கம் போயிடுச்சு. என்ன பண்ண தூக்கிட்டு வந்தேன். அவ்வளோதான் ப்ரோ, தூங்கிட்டே லைட்டாக ஓட்டினேன். அதை விடியா மெக்கானிக்கல் லைட் டைட் வச்சுருவோம். எப்படி வந்துருச்சு தெரியல வச்சு எப்படியா வந்துருச்சு. எவ்வளோ கிலோமீட்டர் வச்சிருக்கு? 150. 200 டே அப்போ 180 முன்னாடி காட்டுச்சு கோவாக்கு. பீச்சுக்கு இன்னும் 50 எக்ஸ்ட்ரா வரும்ல. கோவாக்கு இங்கே 150 தான். பாகா பீச்சுக்கு 200. சங்கடம்டா. போயிடலாம், தட்டி போயிடலாம். ஸோ காய்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோவா வந்துட்டோம். கோவா ஓல்டு கோவா 59 கிலோமீட்ரு. வெல்கம் டு கோவா. ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் ரைட், யூஎஸ் டியூட்டி. இப்போ போட்டு மும்பைக்கு இது 573 கிலோமீட்ரு. அப்படியே ஃபோட்டோ எடுத்து மாதிரி நிற்கிறோம். டெங்கு அது கிழிச்சிருச்சு, எப்போ முடியலை. ஃபோட்டோ எடுத்து கிளம்புறோம். ரெஸ்ட் எடுத்து வந்தாச்சு. நம்ம கோவா ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிடுச்சு. கோவாக்குள்ளே என்ட்ரன்ஸ் வந்தோடனையும் அப்படியே பச்சை பசையாக கூட்டு போச்சு. எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா கோவாக்குள்ளே ஹில்ஸ் அப்படின்னு இருக்குது. ஏன்னா கோவா முன்ன பின்ன போனது இல்லைல்ல. அப்போ வந்து நல்லா 2 பக்கமும் காடு மாதிரி உள்ள ரூட்டு சீனிக்காக கூட்டு போச்சு. நமக்கு வந்து வால்பாறை டு அத்திரப்பள்ளி ரூட் இருக்குல்ல, அந்த மாதிரி ரூட் வந்து இது நமக்கு கோவா வந்து கூட்டு போச்சு. நல்ல வைபாக தான் இருந்துச்சு. எனக்கு என்ன ஒரு மன வருத்தம்னா இந்த வாய்ஸ் Insta 360 ஒர்க்காகாமல் போனது தான். 360 போல் மைக் ஒர்க்காகாமல் போனது தான். இடையில அப்போ மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. நான் கையை வச்சு தொடச்சி பயந்து ஓட்டு பைக் இருந்தேன். ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சா கழட்டி வச்சுருவேன் டக்குன்னு. திருப்பி மழை பெய்யாதப்போ அவுத்து மாட்டி வச்சுருவேன். ஸோ அப்படியே தான் போய்கிட்டு இருந்தோம். ரொம்ப எனக்கு தூக்கம் வந்துச்சு, ரொம்ப தூக்கம் வந்துச்சு. ஸோ அப்பப்போ கண்ட்ரோல் வந்து மீறிச்சு. கண்ட்ரோல் மீன் அங்கிட்டு போனேன் இங்கிட்டு போனேன், ஆட்டி போனேன். ஸோ வந்து அப்போ நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஒரு 2 நிமிஷம் நிப்பாட்டி ஒரு டீயே குடிச்சிட்டு போங்க. நான் பல தடவை அப்படி தான் பண்ணேன் ரைடில். ஏன்னா சத்தியமாக தூக்கம் அவ்வளோ சொக்குதுங்க. எனக்கும் அந்த என்னோடய தம்பி அந்த கோகுல் போனான் பார்த்திங்கன்னா முன்னாடி, அவனுக்கும் சரியான தூக்கம். நாங்கள் 2 பேருமே நின்று டீயை குடிச்சு தான் போனோம். ஸோ யாருக்காவது தூக்கம் வச்சா தயவு செஞ்சு நிப்பாட்டிட்டு டீயை குடிச்சிட்டே போங்க, பிரச்சனை இல்லை. இப்போ வந்து கோவாவுக்கு இன்னும் ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு. சத்தியமாக கோவா வந்து சீனிக்கான ரூட்டாக தான் இருக்குது. சத்தியமாக வேறு நல்ல வைப்பாக இருக்குது. பச்சை பசேன்னு தான் இருக்குது. அதாவது நம்ம ஊரில் கூட இவ்வளோ பச்சை பசேன்னு இருக்காது. ஆனால் இங்கே ஃபுல்லாக பயங்கர பச்சை பசேன்னு இருக்குது. கர்நாடகா என்னன்னு தெரியல, சரியாக பச்சை பசேன்னு இருக்குது. ஸோ அப்படியே நான் உங்களுக்கு கோவாக்குள்ளே போயிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகேவா? தூக்கி எடுத்தா வந்தேன் 2 பேட்டில். சுகாசுக்கு பார்த்தா ஒரு லாரியே கவுத்து கிடக்குது. என்னடா இப்படி கவுத்து கிடக்குது? ஐயோ சங்கட்டம். இது எப்படி எடுப்பாங்க? இது எப்படி கவுந்துச்சு தெரியல. சங்கட்டம். பார்த்து சேஃபாக வாங்க. போவா போ. பஸ்ஸை எப்படி இருந்துச்சு சொல்லு. இப்போ எவ்வளோ ஓட்டு வந்துட்டுருக்க? ஸோ இவங்களாம் வந்து 22 hours நேரத்தில் ஓட்டு வந்துட்டுருக்காங்க. நான் கூட பரவாயில்ல. இவங்களாம் சரி நேரத்தில் ஓட்டு. ப்ரோ சொல்லுங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டா கண்ணு எல்லாம் சமந்தமே இருக்குது. 22 hours என் கண்ணை பாருங்கள். ஃபுல்லாக சமந்து போயிருக்கு. 150 கிலோமீட்டர் இருக்கு. ஓட்ட முடியல, தூக்கம் எல்லாம் சுக்கிட்டே இருக்கு. நீ மட்டும் என்னத்தையா பேசாதா இல்லை? ஸோ இப்போ வந்து பெட்ரோல் வந்து நம்ம ஏற்கனவே 2500 போட்டிருக்கோம். இப்போ ஒரு 500 போட்டோம். 3000 பெட்ரோல் போட்டாச்சு. ஸோ அப்படியே ஒரு 150 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அப்படின்னு போயிடும். ஸோ நீங்கள் யாரும் வரீங்கன்னா கோவாக்கு
அங்கேயே ரூம் புக் பண்ணாதீங்க. நீங்கள் அங்கே போய் கோவாவில் போய் கிட்டத்தட்ட கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். இங்கே ஃபுல்லாக அதிகமாக காட்டுறாங்க. ஸோ கோவாவில் போய் அங்கேயே பாருங்கள், ரேட் கம்மியாக இருக்கும், சீப்பாக இருக்கும். ஸோ ஓகேவா, இப்போ நான் கிளம்பிட்டோம். ஸ்டே டியூன். ஃபுல்லாக தண்ணி ஓடிட்டுருக்கு ரெண்டு பக்கமும். கனடாக ஒரு மாதிரி வைப்பாக தான் இருக்குது. ஸோ காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோவா வந்து ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிடுச்சு. நம்ம முன்னாடி வந்து பசங்க போய் வந்து ரூமே புக் பண்ணிட்டாங்க, கால் பண்ணாங்க, லைவ் லொக்கேஷன் அனுப்பிச்சுட்ருக்காங்க, இங்கே தான் போயிருக்கோம் நம்ம. ஸோ வந்து இந்த பக்கம் கடல் எல்லாமே வைப்பாக தான் இருந்துச்சு. ஒவ்வொரு பிளேஸுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நிப்பாட்டி ஃபோட்டோ எடுக்கணும்னு தான் தோணுச்சு. ரொம்ப அப்படியே அங்கேயே இருக்குன்னு தோணுச்சு. ஆனால் வந்து செம்ம தூக்கத்தில் இருக்கனால நம்ம அப்படியே மூவாயி ரூம் ஃபஸ்ட்டு போயிடும் சொல்லி போய்கிட்டு இருந்தோம். ஸோ போயிருக்கும் போதே அப்படியே நீட்டமாக இருந்துச்சு. ஏன்னா இது அப்படின்னு பார்த்து பக்கத்தில் போய்கிட்டே இருந்தேன். பார்த்தா இது ஒரு பிரிட்ஜு. ஐயோ, இந்த பிரிட்ஜை பார்த்தே சத்தியமாக ஃப்ளாட் ஆகிட்டேன். என்னென்னமோ கத்திட்டு இருப்பேன், என்னடா இது அப்படி இப்படி கத்திட்டு இருந்தேன். சத்தியமாக பிரிட்ஜு வந்து செம்ம ஒர்த்தாக இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன், இந்த பிரிட்ஜை பார்த்தோன்னே கோவா பாட்டு ஞாபகம் வந்துச்சு. அதான் இந்த இன்ஸ்டால்ஸ் பண்ணி வச்சுருப்பேன், இந்த கோவா பாட்டு போட்டு வச்சுருப்பேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குது பிரிட்ஜு, வைப்பாக இருக்குல்ல. இதை பார்த்து கத்திட்டு இருப்பேன் கோகுல்கிட்ட. நீங்கள் பாருங்கள், கேளுங்களேன். ஏடா இது எப்படி இருந்து கோவா வந்தாச்சு. கோவாவில் இது நல்ல வைப்பான இடமா இருக்குது. இங்கே ஃபுல்லாக தண்ணியாக இருக்குங்களா, ஆளு வச்சுட்டுருக்காங்க. பிரிட்ஜு இப்போ நிறையா பிரிட்ஜு இருக்குது, வித்தியாசமாக கட்டி வச்சுருக்காங்க. போமா ஸோ கைஸ் வந்து நாங்கள் வந்து கோவா வந்து ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிடுச்சு. அப்போ தான் இந்த 3 பிள்ளைய போச்சு, சருன்னு போச்சு. நானும் கூகுள் மண்டே ஆகட்டும், இப்போ தானே என் கண்ணில் கோவா காட்டுறீங்க அப்படின்னு பேசிட்டு போய்கிட்டு இருந்தோம். அவ்வளோ ஸ்பீடு ட்ரிபிள்ஸு ஸ்கூட்டியை வச்சுக்கிட்டு இந்த ஓட்டு ஓட்டிட்டு அவ்வளோ ஸ்பீடாக எங்கே வராங்கன்னு தெரில. நாங்களும் பின்னாடியே போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவோம். ஆனால் வந்து ஃபுல் டயர்டு. ரூமுக்கு தான் போகிறோம். ரூம் பக்கத்தில் போய் வந்துச்சு. இந்த லொக்கேஷனை பார்த்துட்டு அப்படியே நம்ம போய் இன்றைக்கி போய் ஹால்ட்டாக தான் வேலையாகும். ஸோ வந்து நாளைக்கு என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு நாளைக்கு காட்டுறேன். ஃபஸ்ட் ரூம் போகிறவங்க கண்டினியூ பண்ணுறேன், ஓகேவா? ஸோ காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு கோவா வந்தாச்சு ஃபைனலி. எவ்வளோ நேரம் கழிச்சு நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம். கையிலே செத்து போச்சுடா. ஸோ வரதுக்குள்ளே ரூம் பார்த்து வச்சுட்டாங்க. ஒரு ஹெட்டுக்கு 875 2 நாளைக்கு சேர்த்தேவும். ஸோ ரூம் அதிகம் பார்த்துட்டாங்க. நல்லா இருக்கும் நினைக்கிறேன். மேலே போய் பார்ப்போம். அப்போ ஆமாம், சரி ஓகே கைஸ், நம்ம மேலே போய் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு ரெஸ்ட்டு தான், தூங்க போயிட்டான். ஓகேவா, பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.